அடுத்த நாள் காலையில் 5 சிறுவர்களும் அடர்ந்த காட்டில் உள்ள மந்திரவாதியின் கோட்டை சுவற்றினை அடைந்தனர். கோட்டை சுவற்றின் கதவுகள் திறந்தே இருந்தது. அந்த கோட்டையானது இருள் சூழ்ந்த அடர்ந்த மரங்களுக்கிடையே கட்டப்பட்டிருந்தது. 5 சிறுவர்களும் கோட்டையின் கதவினை திறந்து உள்ளே சென்றனர். 5 பேரும் மந்திரவாதியின் அறையினை நோக்கி பறந்து சென்றனர். அறையின் கதவின் அருகே நின்றபோது கதவின் பின்புறம் இருந்து ஒரு பயங்கரமான பூனை ஒன்று வெளிவந்தது. பூனையினை கண்ட 5 சிறுவர்கள் ஓட ஆரம்பித்தனர். அதில் ஒரு சிறுவன் மட்டும் பூனையினை ஏமாற்றி அவன் வேறொரு திசையினை நோக்கி ஓட ஆரம்பித்தான். அந்த பூனையும் அவனை பிடிப்பதற்காக அவன் பின்பு துரத்தி வந்தது. மீதமுள்ள 4 பேரும் மந்திரவாதியின் அறையினை நோக்கி சென்று மந்திரத்தடியினை கையில் எடுத்தனர். அந்த மந்திரத்தடியை கையில் எடுத்து கீழே போட்டு உடைத்ததும் அதிலிருந்து வந்த ஒளியானது அந்த நகரம் முழுவதும் பரவி அந்த நகரை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தது. இவர்கள் 5 பேரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தன் நகரத்திற்கு திரும்பி சென்றனர்.